இனி அறிவே என்ற அணியை நிறைவு செய்ய உங்களுடைய கரவொலியோடு கோவை தனபால் நிறைவு பேச்சாளராக மேடைக்கு வருகிறார். அறிவு ஒளியே. தம்பி சிவா சொன்னாரு, அவங்க அம்மா உருட்டி உருட்டி அன்பு மிகுதியில ஊட்டுனாங்க சாப்பாடு அப்படின்னாங்க. தம்பி சிவா, உங்க அம்மா தான் ஊட்டுவாங்க, தமிழ்நாட்டில் வேற எந்த அம்மாவும் ஊட்ட மாட்டாங்க. கனவாலு, நாங்கள் வந்து சோத்தை உருட்டி எங்களுக்கு ஊட்டி உண்ணும்னு கூட கேட்கல, வந்து பார்த்தா போதும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு கூட வழி இல்லைன்னா அப்புறம் என்னதாயா செய்ய சொல்கிறேன்? நான் வந்து பெத்ததாயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் நடுவர்களே, வந்ததுலேருந்து பார்க்குற 3 பேர் அன்பு வேணும், அன்பு வழிதான், அன்பு வழிதான். சிவா தம்பியும் அன்பு வழிதாங்கிறாப்புல, வசந்தி டீச்சரும் அன்பு வழிதாங்கிறாப்புல, தணிகை வேலனும் அன்பு வழிதாங்கிற இவங்க மட்டுமா சொன்னாங்க? பட்டினத்தாரும் அதைத்தான் சொன்னாரு, பரமஹம்சரும் அதைத்தான் சொன்னாரு, சுவாமி விவேகானந்தரும் அதைத்தான் சொன்னாரு, அண்ணல் காந்தியடிகளும் அதைத்தான் சொன்னாரு, அன்னை தெரசாவும் அதை சொன்னாரு, அப்துல் கலாமும் அதைத்தான் சொன்னாரு. ஆனா இவங்கெல்லாம் எப்படி சொன்னாங்க? அன்பு வழிதான் சிறந்ததுன்னு அறிவு இருந்ததுனால சொன்னாங்க. நான் இப்ப அவங்கள போய் கேட்க முடியாது. இப்ப இவங்க 3 பேர்த்த கேட்கிறேன், உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? பதில் சொல்லுங்க. இந்த கேள்வியை கேட்டால் தான் டென்ஷன் ஆகுறாங்கன்னு நான் முதலே சொல்லிட்டேன்ல. அன்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்றான். இல்லை தம்பி, தணிகை வேலன் சொன்னாரு, உத்தரகாண்டிலே வெள்ளம், பலியானவர்கள் அதிகம், குஜராத்திலே பூகம்பம், பலியானவர்கள் அதிகம், சென்னையிலே வெள்ளம், உதவி செய்ய ஓடி வந்தவர்கள் அதிகம் என்று சொன்னார். உண்மைதான். எப்படி ஓடி வந்தார்கள்? எங்கள் அறிவு மிகுந்த வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் ட்விட்டரும் இருந்ததால் எங்கேயோ இருக்கின்ற மக்கள் எல்லாம் உதவ ஓடி வந்தார்கள். இதுதாங்க நாங்க அறிவுங்கிறோம். அது சொன்னாரு பாருங்க, ஒரு சிறுவன் சொன்னானா, ஒரு கரண்ட வச்சுடனே எனக்கு போதும், பின்னால் இருக்கிறவங்க பத்தாதுன்னு சொன்னாப்லையாமா. நான் சொல்றேன், அவனுக்கு சோறு கிடைத்தது அன்பு வழி, அவனுக்கு சோறு கிடைத்தது அன்பு வழி, ஆனால் அடுத்தவருக்கும் சோறு கிடைக்க வேண்டும் என்று சொன்னானே, அதுதான் அறிவு வழி. அன்புன என்ன நடுவரவர்களை நான் கேட்கிறேன். நான் புறப்படணும் கோயம்புத்தூர்ல, என் பொண்டாட்டி கேட்கிறா, மாமா இன்னைக்கு பட்டிமன்றம் பேச போறீங்களே, என்ன தலைப்புங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன், அன்பு வழியா அறிவு வழியா இந்த சமுதாயத்தை மாத்துறதுன்னு கேட்டிருக்கிறாங்கன்னு. கஷ்டமான தலைப்பாச்சே மாமா, நீங்க எப்படி பேச போறீங்கன்னா. நான் சொன்னேன், அறிவாளி பேசுறவன் இல்லைன்னு, அதனாலதான் கேட்கிற மாமா, நீங்க எப்படி பேச போறீங்கன்னா. நான் கேட்கிறேன், அன்பான மனைவி அறிவிருந்தால் தான் பேச முடியும் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், அன்பே அறிவுக்கு அடக்கமாகிறதே, அதுதான் எங்களுடைய அறிவு வழி. நீங்கள் சிந்திக்கணும் இல்லையா? நான் மேடையிலே பேச வேண்டும் என்று நினைத்தால், நான் மேடையிலே பேச வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் நடுவருடைய அன்பு போதும் எனக்கு. ஆனால் இந்த மேடையிலே பல ஆண்டுகள் நின்று நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அன்பு இருந்தால் போதாது, எனக்கு அறிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிலைக்க முடியும். ஒரு நாய் குட்டியாக பிறக்கிறது, அது நாயாகவே இறக்கிறது. ஒரு ஆடு குட்டியாக பிறக்கிறது, ஆடாகவே இறக்கிறது. மாடு கன்றாகவே பிறக்கிறது, அது மாடாகவே இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் குழந்தையாக பிறக்கிறான். இறக்கும் பொழுது ஒரு விஞ்ஞானியாக, ஒரு மருத்துவராக, ஒரு பேர் அறிஞராக இறக்கின்றான். மாடுக்கு பாசம் இல்லையா? நாய்க்கு பாசம் இல்லையா? ஆட்டுக்கு பாசம் இல்லையா? எல்லோருக்கும் பாசம் இருக்கிறது, மனிதனுக்கும் பாசம் இருக்கிறது. ஆனால் ஆட்டுனாலையோ நாய்னாலையோ மாடுனாலையோ செய்ய முடியாத இந்த சமுதாயத்தினுடைய மாற்றத்தை மனிதனால் செய்ய முடிகிறது என்று சொன்னால், அதுகளுக்கெல்லாம் கிடைக்காத 6வது அறிவான பகுத்தறிவு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் தான் இந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. ஒன்றுமில்லை நடுவரவர்களே, எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? 2020 சைனாவை காட்டிலும் நாங்கள் பொருளாதாரத்திலே முதலிடத்திலே வர வேண்டும் என்பது எங்கள் 3 பேருடைய ஆசை. 2020 மக்கள் தொகையிலே சைனாவை விட முதலிடத்திலே வர வேண்டும் என்பது அவங்களுடைய ஆசை. அவ்வை பிராட்டியினுடைய அறிவுதான் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடக்கின்ற போரையே நிறுத்தியது. ஆனால் அம்பேத்கரினுடைய அறிவுதான் நம் இந்திய தேசத்திலே மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தது.
சாணக்கியருடைய அறிவுதான் சந்திரகுப்த மௌரியனுடைய பேரரசை நிறுவியது. அறிவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது, இந்த சமுதாயம் உருப்படாது. நிறைவாக சொல்லுகிறேன், மைசூர் மாநகரை ஆண்டு கொண்டிருந்தான் மன்னன் திப்பு சுல்தான். அப்பொழுது அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த திருவிழா நடக்கும். திருவிழாவிலே சாமி வீதி உலா வரும். அந்த ஆண்டு வருகின்ற பொழுது அந்த பாதையின் வழியே ஒரு மரத்தினுடைய கிளை குறுக்கே இருக்கிறது. மரத்தினுடைய கிளையை வெட்டினால் தான் தேர் நகரும். வெட்ட வேண்டும் என்று தேரோட்டி வந்த இந்து மக்கள் சொல்லுகிறார்கள். மரத்திலே இறைவன் இருக்கிறான், இன்னொரு இந்து மக்கள் மரத்தை வெட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். மன்னன் திப்பு சுல்தான் முழிக்கிறான், இதற்கு தீர்வு என்ன? இரு சமுதாய மக்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே என்று திகைத்து நிற்கிறார். அப்பொழுது ஒரு அறிஞர் வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, நானாஜி என்ற ஒரு பெரியவர் இருக்கிறார், இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காண்பார் என்று சொல்லுகிறார். மன்னன் திப்பு சுல்தான் மாறுவேடம் அணிந்து நானாஜி என்ற பெரியவரை சந்திக்கிறார். அவர் சொன்னார், இந்த தானே பிரச்சனை, எத்தனை அடியில கொம்பு இருக்குதுன்னு கேட்டாங்க. 10 அடியில கொம்பு இருக்குது. நாங்க உங்களுடைய தேர் எத்தனை அடி இருந்தாங்க? 15 அடியில தேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான பிரச்சனை? 10 அடியில கொம்பு இருக்குது, உங்களுக்கு 15 அடியில தேர் இருக்குது, இவ்வளவுதான பிரச்சனை? ஒரு 6 அடி இல்லாட்டி 7 அடி மரத்துக்கு அடியில மட்டும் பாதாளம் தோண்டுங்க, தேர் வரும். மரத்துக்கு அடியில மட்டும் பாதாளத்தில் போய் மறுபடியும் சமநிலைக்கு வந்துடும். நீங்கள் தேரையும் திரும்ப ஓட்ட வேண்டாம், மரத்தினுடைய கிளையும் உடைக்க வேண்டாம் என்று அந்த பேரறிஞர் சொன்னார். மன்னனுடைய பிரச்சனை தீர்வுக்கு வந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண சாமானியமாக இருந்தாலும் சரி, அன்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அன்போடு சேர்ந்து எங்கே அறிவு இருக்கிறதோ அப்பொழுதுதான் நல்ல சமுதாயம் அமையும். இந்த அறிவாலயம் அவர்கள் சொன்னார்கள், பேசுவதற்கு கிடைத்திருக்கிறது, இங்கே நின்றுட்டு நீங்கள் அன்பை பேசுகிறீர்களே, அறிவை பேசுகிறீர்களே என்று வாதிட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த அறிவாலயம் பேசுவதற்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பேரிடி வந்து சென்னையிலே பெருவெள்ளம் வந்த போதும் 24 மணி நேரமும் அறிவாலயம் திறந்துதான் கிடைத்திருக்கிறது. இது எல்லோருக்கும் அன்பாகவும் அறிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.